ஒரு வீடியோ வைரல் ஆகும்னா கிரியேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிரியேட்டிவிட்டி எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 விஷயங்கள் தேவை. ஒன்று வந்து எமோஷனல் கனெக்ஷன், ரெண்டாவது வந்து வேல்யூ, மூணாவது அந்த கிரியேட்டிவிட்டி. ஸோ எமோஷனல் கனெக்ஷன் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கள் எப்படி கனெக்ட் ஆக போறீங்க. ஒரு எமோஷனலி கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு உங்க பாண்ட் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் போடுற வீஸ் நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு காதல் தோல்வி, ஸோ உங்களுக்கு கம்மி நடந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எமோஷனலாக நீங்கள் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிறீங்க. அந்த வீடியோக்குள்ள அவங்க ஆட்டோமேட்டிக்காக போகிறாங்க, வியூஸ் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வேல்யூ. ஸோ அந்த வீடியோ பார்க்கறனால வீடியோட எண்டில் அவங்களுக்கு என்ன வேல்யூ இருக்க போகுது. ஸோ நான் எப்படி அந்த பிரேக்கப்லேருந்து வெளியே வந்தேன், காதலேருந்து வெளியே வந்தேன், ஸோ அப்படிமா நிறைய ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆனேன், அதுலேருந்து எப்படி வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஓவர் கம் பண்ணேன், எப்படி பிஸ்னஸ் லைஃப்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அது வேல்யூ. ஸோ எமோஷனல் வேல்யூ ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சிம்பிள். இந்த ரெண்டு வச்சு தான் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணணும். அந்த கிரியேட் பண்ணும்போது எப்படி கிரியேட்டிவிட்டியாக பீப்புள் சர்வ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேஸ் அக்ரெசிவாக இருக்கட்டும், நீங்கள் அழுகிற மாதிரி, ஸோ அதுதான் வந்து கிரியேட்டிவிட்டி. ஸோ அதாவது கூட ஏஐ டூலை வச்சு வந்து நீங்கள் ஒரு செலிபிரிட்டி ஃபேஸை வச்சு அந்த கதையை மேக் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி அந்த வீடியோவை கொண்டு வர போகிறீங்க, எமோஷனல் வேல்யூ வச்சு எப்படி பீப்புளுக்கு ஷோ பண்ண போகிறீங்க உங்கள் மொபைல் ஃபோன் வச்சு. இதுதாங்க கிரியேட்டிவிட்டிக்கான ஆன்சர். வேல்யூ அண்ட் எமோஷனல். ஸோ ரெண்டு பர்ஃபெக்டாக பண்ணிட்டு அதை எப்படி விசுவலாக காட்டுறீங்க அப்படிதான் இதுக்கு கிரியேட்டிவிட்டி நாலேஜ். கிரியேட்டிவிட்டிங்கிறது என்கிட்ட இல்லை, உங்கள் கைகிட்ட தான் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டோரி டெல்லிங் எழுதுறது நீங்கள் தான், அந்த டேரக்டர் நீங்கள் தான் அந்த வீடியோவுக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படினாலும் விசுவல் வச்சு ஸ்டோரி டெல்லிங்கை உள்ளே கொண்டு வர கிரியேட்டிவாக பண்ணலாம். அந்த வீடியோவை கிரியேட்டிவாக வீடியோ பண்ண போறீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு வேல்யூ பாயிண்ட் இருக்கணும் அண்ட் ஸ்ட்ராங்காக எமோஷன் இருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி மோர் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.